ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்கன்னா அதை உங்களால் பண்ண முடியும்னு நம்புங்க. ஜெயிக்க முடியும்னு நம்புங்க. ஸ்கில்ஸாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். நான் தோத்துடுவேன், என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் ப்ரோ. நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு ஃபுல் பாசிட்டிவிட்டியோட வீடியோக்குள்ளே போகலாமா? பாஸ்ட்டில் நடந்த கிரிட்டிசிசம், ஃபெயிலியர், கம்பேரிசன் இதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும்னு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழ்கிறோம். ஆக்சுவலாக நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்க பவுண்ட்ரி, லிமிட்டேஷன்லாம் உங்கள் இமேஜினேஷனே தவிர ரியல் கிடையாது. ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை, ஆனால் அதுக்கு நிறையா படிக்கணுமே, எனக்கு தான் படிப்பே மண்டையில் ஏறாது. ப்ரோ, ட்ரையே பண்ணாமல் ஏன் பவுண்ட்ரி செட் பண்ணுறீங்க? நம்ம பிரெயின் எப்போதும் நம்மளை கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுக்கோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்ம டெய்லி என்ன பண்ணுறோம்? சாப்பிட்றோம், தூங்குகிறோம், ஃபோன் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக செஞ்சு பிரெயினுக்கு ரொட்டீன் செட் பண்ணி வச்சுருக்கோம். என்னைக்காவது இந்த ரொட்டீனை பிரேக் பண்ண நினச்சா நம்ம பிரெயின் அதுக்கு அலோவ் பண்ணாமல் நம்மளை கம்ஃபர்ட் பண்ணி வச்சுக்க ட்ரை பண்ணோம். அதனால தான் ஒரு சேஞ்சுக்கு ஏர்லி மார்னிங் முழிக்கலான்னு நினச்சா கூட நம்மளால் முழிக்க முடியல. நம்ம பிரெயினை கண்ட்ரோல் பண்ணணுமே தவிர நம்ம பிரெயின் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. உங்கள் இமேஜினேஷன் பவுண்ட்ரியை பிரேக் பண்ணணும். அது எப்படிப்பா பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். மண்டைக்குள்ளே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்கானே, அவன் சொல்கிறத காதுலேயே வாங்காதீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொன்னாலும் இந்த பையன் பாசிட்டிவாகவே இருக்கானேன்னு அவனே ஓடிடுவான். நீங்கள் என்ன டாஸ்க் பண்ணணுமோ அதை நோட்லேயோ ஃபோன்லேயோ ரைட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரையும் நோட்டில் எழுதி வைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஃபோனை எடுத்தாலே நம்ம கை இன்ஸ்டாக்கு தானே போவோம், எங்கே டு டூ லிஸ்ட்டுக்கெலாம் போக போகுது. அதனால தாங்க சொல்கிறேன், ஒவ்வொரு டாஸ்க் முடியும் போதும் டிக் பண்ணிகிட்டே வாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா பாக்ஸும் டிக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நிம்மதியாக தூங்குங்க. மோட்டிவேஷனுங்கிறது கடல் அலை மாதிரி வரும் போகும். ஆனால் டிசிப்ளின்ங்கிறது கடல் மண் மாதிரி நம்மளாக கழுவுற வரையும் போகவே போகாது. என்னடா பூமர் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது கரெக்டு தானே புரியும். நைட்டு உட்காந்து இன்ஸ்டாவில் மோட்டிவேஷனல் ரீல்ஸாக பார்த்துட்டு காலையில் எந்திரிச்சோன்னே எதுவுமே நடக்காத மாதிரி ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நம்ம யார் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவங்கள மாதிரி தான் நம்மளும் யோசிப்போம். உங்கள் கூட இருக்கவங்க உங்களை எப்போதும் டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? வெயிட், அவங்கள விட்டு தூரமாக ஓடிடுங்க. ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் பாசிட்டிவ் பீப்புள். மற்றவங்க ஜேர்னியோட உங்கள் ஜேர்னியை கம்பேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள். நான் படித்த மாஸ்டர் யுவர் மைண்ட் செட் புக்லேருந்து நான் கற்றுக்க லெசனை தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. சம்டைம்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம கரெக்டான வழியில் தான் போகிறோமான்னு டவுட் வரும். பட் ரிமெம்பர் ஒன் திங், நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. எல்லோரும் பண்ணுறாங்க, என்னால் ஏன் பண்ண முடியலன்னு புலம்பாமல் எல்லாராலையும் பண்ண முடியுதுன்னா என்னாலையும் பண்ண முடியும்னு நம்புங்க.